சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் முத்து விஸ்வநாதன் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். இன்னைக்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். பெற்ற தாய்தனை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நான் ஒரு நாளும் மறவேன். எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பு கொடுத்திருக்காங்க. என்னுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இந்த உடம்புல உயிர் மூச்சு காற்று இருக்கும் வரைக்கும் இந்த சங்கத்துக்காக நான் பணியாற்றுவேன் என்று என்னுடைய வார்த்தையை சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பொறுப்பு இல்லாத போது நம்ம செயல்படுறோம். இனிமேலும் நம்ம விவசாயிகளுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே இல்லை நம்ம தமிழகத்துல. நம்ம சங்கத்தூர்டா நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுக்கு அப்புறம் நமது ஈசன் ஐயாவும் சண்முகம் ஐயாவும் முத்துகிருஷ்ணன் ஐயாவும் சேர்ந்து மூர்த்திகளாக நமக்கு அற்புதமாக வழி நடத்தி சென்றிருக்காங்க. வல்லவனுடைய வரிகளுக்கு ஏற்ப பட்டினத்தாருடைய வரிகள் ரொம்ப பிடிச்ச வரிகள். உலகம் இயக்குவதெல்லாம் ஏர்முனையிலே. எனக்கு அந்த கவிதை அவசரத்துல மறந்துச்சுங்க. நன்றி. இருந்தாலும் ஒரு பயத்து வளர்ந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பாத்தீங்க அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வம் செய்யும் செயலை நாம் இன்னைக்கு எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த செயலை நாம முன்னெடுத்து செய்வோம். நன்றி. எனக்கு வாய்ப்புக்கு நன்றி. காலத்தின் கருதி எனக்கு முன்னால் பேச இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இன்னும் நிறுவனர் ஐயாவுடைய பேச்சை கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்துல ஒரே ஒரு சில வார்த்தைகள் ஒரே ஒரு அபேசோட முடிச்சுக்கிறேன். பேசணுன்ற ஆசை ஆர்வம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பேச்சு நம்ம கேட்க கூடாது, தலைவருடைய பேச்சு கேட்டாதான் நமக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னு முடிவு எடுக்க முடியும். அதனால முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்கிறது அவநம்பிக்கை, முடியும்ன்ற தன்னம்பிக்கை. ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கும் இந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில எதையும் உச்சகட்டத்தை நம்மளால அடைய முடியும். அதனால இருக்கிற அரசியல்வாதிகிட்ட நம்ம நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா போராட்டம் மிக மிக அவசியம். உண்மையா பொய்யா? போராட்டத்தை எப்படி கையில் எடுக்க முடியும்? 10 பேர் சேர்ந்தா நம்மளால சாதிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? 100 பேரை நம்மளால கூட்டி ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியும். ஏன்னா திருட்டு பய பூரா சட்டசபையில போலீஸ் பாதுகாப்போட உட்கார்ந்து இருக்கான். நம்ம ஏன் பயப்படணும் கேட்கிறேன்? நம்ம ஏன் பயப்படணும்? எதுக்கும் பயப்படுற அவசியம் இருக்க கூடாது. நேர்மையா இருக்கிறோம், நியாயமா வைக்கிறோம். பூரா பாத்தீங்கன்னா பச்சை தொண்டு போட்டு சுத்திட்டு வரான். அரசியலாளி பூரா பச்சை தொண்டு போட்டு சுத்திட்டு வரான். 43 வயசு ஆயிடுச்சு. எனக்கு 33 வயசு அரசியல் அனுபவம் இருக்கு. அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்க வரும்போது துணை போட்டுட்டு வர அடுத்த தடவை பாத்தீங்கன்னா மாமன் மச்சான்னு சொல்லுவோம். அவனே வீட்டுக்குள்ள விட மாட்டான். யாரு? எம்எல்ஏ வீட்டுக்குள்ள விட மாட்டான். ஐயாவை பார்க்க முடியாது, ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு. யார் சொல்றாரு? எடுபடி சொல்லுவாங்க. அடுத்த 5 ஆண்டு முடிவடைஞ்சதுன்னா நம்ம கிட்ட தான் வரணுன்றத நம்ம எல்லாம் மறந்துடணும். நம்ம காசுக்கு வேண்டி வளம் அடைஞ்சிடறோம். எதுக்கு வேண்டிட்டு அவன் கொடுக்கிற 200 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு நம்ம ஓட்டை அவனுக்கு ஆமானமா நாம வச்சிருவோம். ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை. ஓட்டுக்கு யாருக்கு போடணும்ன்ற எடுக்கிற முடிவு நம்மகிட்ட தான் இருக்குது. அப்ப நம்ம ஏன் பயப்படணும்னு கேட்கிறான். நம்ம ஏன் பயப்படணும்? அரசியல்வாதி நம்ம வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தானா, ஐயா நம்ம ஒரு பட்டியலை கொடுக்கணும். அவர்கிட்ட பட்டியலை கொடுத்துட்டு இந்த பட்டியலை உருப்பட்டு உங்களால தேவையை செய்ய முடியும் சொல்லுங்க, உங்களுக்கு எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான் சொல்லி நம்ம உறுதி அளிப்போம். அனைவருக்கும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஐயா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றேன். அப்போ மாநில குழு கிட்ட எனக்கு சங்கத்தினுடைய கட்டமைப்பு எதுவும் தெரியாது. அப்போ சொன்னேன், கிராமத்தோறும் கிளைகள் போனோம், அணிகள் போனோம். ஆனா அதை எந்த நேரத்துல எப்ப செய்யணும்ன்றத கரெக்டா தெளிவா இந்த பொதுக்குழுவினுடைய வெற்றி
இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கிளைகளையும் முதல்ல அணி நிர்வாகிகள் பேசினாங்கல்ல, தலைமையில மாநில அணி நிர்வாகிகள் சரியான பொறுப்பாளர்கள் சரியான நேரத்தில் நியமனம் பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அணி நிர்வாகம் மாவட்ட செயலாளர்களிடம் கொண்டு எங்களுடைய கோழிப்பண்ண அணி கொடுங்க, இன நிலத்துக்கு கொடுங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி கொடுங்கன்னு சொல்லிட்டு 45 நிர்வாகிகள் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் தேர்வு பண்ணி நம்ம போயிட்டோம்னா அந்த சுழற்சி முறையில நம்ம கட்டமைச்சோம்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த சங்கத்தை வளர்த்துக்கலாம். அதுக்காக நம்மளுடைய உழைப்பு என்னன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இதனுடைய தூணா இருந்து அந்தந்த ஒன்றியங்களுக்கு முதல் நிர்வாகிகள் நியமனம்